என்னோட குழந்தைக்கு சாப்பிட தெரியல, ப்ரஷ் பண்ண தெரியல, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்க தெரியல, ஒரு பேக்கோட ஜிப்பை க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, ஒரு பட்டன் போட முடியல, ஒரு ஷூ லேஸ் கட்டணுன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுது. இப்படிப்பட்ட எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட டெய்லி நீட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ணும் கையும் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளோட தேவைகளை நம்ம இண்டிபெண்ட்டாக செய்ய முடியும். இப்போ அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் லாக்காக இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 8 விதமான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வரைஞ்சிட்டு அது மேலேயே இந்த குட்டி குட்டி கார்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஓட்ட வைக்கிறது. ஸோ அந்த பார்டர் மேலேயே போகணுன்றப்ப அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பால் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட வைக்கணும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட்ஸ் வச்சிங்கன்னா பசங்களுக்கு டார்கெட் பண்ண ஈஸியாக இருக்கும். தென் போக போக பேஸ்கெட்டோட சைஸை சின்னது பண்ணலாம், ப்ளஸ் நம்ம டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே வைங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க குழந்தைங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 செட் ஆஃப் கப்ஸ், பேப்பர் கப்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இல்லை ஒரு செட்டை ஃபஸ்ட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு செட் ஆஃப் கப்ஸை எடுத்து அதோட மேட்ச் பண்ண வைக்கிறது. அந்த மேட்ச் பண்ணும்போது நல்லா அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உளுந்து எடுத்திருக்கேன் நான். என்ன வேணாலும், எது பருப்பு இல்லை அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கரண்டி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர் வச்சுட்டு அதில் ஃபில் பண்ண வைக்கிறது. போடு போடு. இது மாதிரி ஃபில் பண்ணுறப்போ அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு பவுல்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு கண்டெய்னரில் போய்ட்டு ஃபில் பண்ணும்போது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பூன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கரண்டி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி வச்சு ஃபில் பண்ண வைக்கலாம், இந்த ஸ்பூன் கொடுத்து ஃபில் பண்ண வைக்கலாம். இப்போ கண்டெய்னரோட வாயை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக உள்ள மாதிரி கூட நம்ம போடலாம். போடு. இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பூனிங் ஹேபிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பூன் வச்சு சாப்பிட பழகுறது குழந்தைங்களுக்கு, அது கூட ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறப்போ. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் கோக்க வைக்கிறது. இது கொஞ்சம் பெரிய பீட்ஸு. ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் பெருசாக கொடுக்கலாம். போக போக அவங்களுக்கு நல்லா கோஆர்டினேஷன், அட்டென்ஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ஃபைன் மோட்டாரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்ம பீட்ஸோட சைஸை வந்து மீடியம், ஸ்மால் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பீட்ஸ் போடுறதுல நல்லா அவங்களுக்கு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபைன் மோட்டார் ஸ்கில், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பைலாட்ரல் கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ண வைக்கிறது. ஸோ அதில் நல்லா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபைன் மோட்டார் ஸ்கில் இம்ப்ரூவ். இப்போது கட் பண்ணதெல்லாம் இன்னொரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொடுக்குறது, ஒரு ட்ரேயில் வச்சு கட் பண்ணுறது, இன்னொரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, திரும்ப எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி அதை வைண்ட் அப் பண்ணி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எப்பயுமே விளையாடிட்டு எல்லாத்தையும் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டோம், ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம சொல்லி தரலை அப்படின்றப்ப குழந்தைங்க எல்லா திங்ஸையும் எடுத்து எடுத்து கொட்டி கொட்டி வீடெல்லாம் பரப்பி வச்சுருவாங்க. இந்த மாதிரி டிட்டாச் பண்ணிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ அது எதோட பேரு அப்படின்னு தேடி தேடி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதில் நல்லா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், அட்டென்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வரைஞ்சிக்கிட்டு நோட்டில் கலர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பட்ஸ் இருக்கு இல்லையா, பட்ஸ் எடுத்துகிட்டு டாட் டாட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இதை டாட் டாட்டாக வைக்கும் போது அந்த ஷேப்புக்குள்ளே மட்டும் அவங்களோட ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது மாதிரி நெயில் பாலிஷ் போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்திங்கன்னா இதுவுமே நல்லா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சரியாக போடலைனாலும் பரவாயில்ல, இது ஒரு ப்ராக்டிஸ் தான் குழந்தைங்களுக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக போடணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்க, பார்ட் 1 தான் இப்போ நம்ம பார்த்தது. இன்னும் பார்ட் 2 இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ அப்படின்றதுனால தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம வீடியோவாக போடுவோம். தேங்க்யூ.